கார்த்திகை மாதம் வந்துட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருக்கார்த்திகை தாங்க. ஏன் திருக்கார்த்திகையில் மட்டும் இத்தனை விளக்கு ஏற்றுறோம்? அது அகல் விளக்கு. எத்தனை விளக்கு தான் ஏற்றணும்? எத்தனை நாளைக்கு ஏற்றணும்? புதிய விளக்குகளை பழக்கிறது எப்படி? பழைய விளக்குகளை வாஷ் பண்ணுறது எப்படி? என்ன கசியாமல் எப்படி விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் வர்ற ஒரே நாளில் தான் கார்த்திகை தீபம் தமிழர்கள் எல்லாம் கொண்டாடிட்டு வர்றாங்க. நம்மளை படைச்ச பிரம்மாவாக இருக்கட்டும், நம்மளை காக்குற விஷ்ணு, இவங்க 2 பேருக்கு இடையிலையும் ஒரு வாதாடல் நடக்குது. யார் பெரியவர் என்று. ஜோதி பிளம்பாக தோன்றியது திடீரென்று ஒரு ஜோதி. அங்கிருந்து ஒரு அசரேறி ஒளித்தது. யார் பெரியவர் என்று கண்டறிய வேண்டும் என்றால் அடியையும் முடியையும் காண வேண்டும் என்று. இருவராலும் அடியையும் முடியையும் அந்த ஜோதியில் காண முடியவில்லை. அதனால் சிவபெருமானை முழு முதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று அந்த ஜோதியில் சிவபெருமான் காட்சியளித்ததால் ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை தீபத் என்ற திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. அன்றே அனைவர் வீட்டிலும் தீபம் ஏற்றி சிவனை வழிபடுகின்றனர். கார்த்திகை விரதத்தை 12 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இருப்பவர்களுக்கு கேட்கிற வரங்கள் கிடைக்கும் என்று ஐதீகம். திருவண்ணாமலையில் காலை 4 மணிக்கு பரணி தீபமும் மாலை 6 மணிக்கு மகா தீபமும் ஏற்றப்படும். இந்த மகா தீபம் ஏற்றும் வேளையில் தான் அனைவரும் வீட்டுகளிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். நவகிரகங்கள் 9, ராசிகள் 12, நட்சத்திரம் 27, ஆக மொத்தம் 48 விளக்கு ஏற்றும் போது வீட்டில் இருக்க தடையெல்லாம் நீங்கி சகல சௌபாகியமும் கிடைக்கின்றது ஒரு நம்பிக்கை. கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் விளக்கேற்றுறீங்க அப்படின்னா முடிந்த அளவு மண்ணாலான அகல் விளக்கை பயன்படுத்தி விளக்கேற்றுவது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இதைத்தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். மண்ணாலான அகல் விளக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு வேணால் நீங்கள் மாற்று விளக்குகளை பயன்படுத்திக்கிறலாம். மண்ணாலான அகல் விளக்குகளாக என்ன அதிகமாக கசியுதுன்னு சொல்லிட்டு இப்போ கீழே தட்டோடையே அகல் விளக்கெல்லாம் செய்கிறாங்க. நிறைய அகல் விளக்குகள் டிசைனாக வந்துருச்சு. பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணுற அகல் விளக்கெல்லாம் வாங்கினாதான் கொஞ்சமாவது திருப்தியாக இருக்கும். புதிய அகல் விளக்கு வாங்கின உடனே எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றாமல் விளக்குகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் விளக்குகளை குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. பழைய விளக்குகளாக இருந்து திரும்ப பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் பயன்படுத்தலாம். புதிய விளக்குகளாக இருக்கும்போது இரவு முழுவதும் கூட தண்ணியில் ஊற வைக்கலாம். நேரம் இல்லாதவங்க 4 மணி நேரமாவது ஊற வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கும். அகல் விளக்கெல்லாம் தண்ணியில் சேர்க்கும் போதே நல்லா சவுண்டோட தண்ணி நல்லா எவ்வளோ உறிஞ்சுதுன்னு பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன துளைகள் இருந்தாலும் தண்ணினால் அடைச்சிக்கிறோம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சு ஃபேன் காற்றுலேயே காய வச்சு கூட எடுத்துக்கலாம். வெயிலில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக காஞ்சிரும். ஃபேன் காற்றுல தண்ணி வடிஞ்சனாலே ஒரு மணி நேரத்துலேயே காஞ்சிரும். முன்னாடி பின்னாடி 2 பக்கமும் காய வச்சு எடுத்துக்கோங்க. புதிய அகல் விளக்கை தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கழுவாமல் யூஸ் பண்ணிங்கன்னா வெடிப்பு இருந்தாலும் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக எண்ணெய் கசிவு ஏற்படும். திருக்கார்த்திகை என்று முடிந்த அளவு மண்ணாலான அகல் விளக்கை பயன்படுத்துங்க. சாதாரணமாக இருக்க சின்ன சின்ன அகல் விளக்கோட விலைகளும் கம்மி தான். பழைய விளக்குகளை புதுமுறையாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்பவும் சுலபமாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். இதில் இருக்க எண்ணெய் பிசுக்கை சந்தன குங்குமத்தையும் கூட நம்ம துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. திரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அகல் விளக்கெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு துணி துவைக்கிற பவுட்ரு சேர்த்துக்கோங்க. துணி துவைக்கிற பவுட்ரு இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக பாத்திரம் வறக்கிற லிக்யூடோ வாஷிங் லிக்யூடோ எது வேணாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பேக்கிங் சோடாவும் துணி துவைக்கிற பவுடரும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் கொதிக்க வச்சா போதும். நம்ம அப்படியே எடுத்து வச்சுருக்க பழைய அகல் விளக்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும். கொதிக்கும் போதே உங்களுக்கு பார்க்க தெரியும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் தனியாக அதுவே தண்ணியில் கலண்டு வந்துடும். யூஸ் பண்ண அகல் விளக்கில் கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இருக்காதுங்க. கை விளக்க ஒவ்வொரு அகல் விளக்கை எடுத்து நம்ம தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. மண் சிட்டிகளை பொறுத்தளவு உடையவும் செய்யாது. இந்த மாதிரி கொதிக்கும் போது அதுக்கு பயந்துட்டு கொதிக்க வச்சா சிட்டிகள் உடஞ்சி போயிருமோ எண்ணெய் கசிவு ஏற்படுமோன்னு நினைக்க வேண்டாம். தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நார்மல் டேப் வாட்டர்லேயே 2 முறை அலசி எடுத்திங்கன்னா போதும். அங்கங்கே இருக்க சிட்டியில் இருக்க சோப்பு நிற கூட போயிடும். அதுக்கு தான் 2 முறை அலசி எடுக்க சொன்னேன். இப்போ ஒவ்வொரு மண் விளக்கையும் எடுத்து பாருங்கள். புது விளக்கு போல் ஜொலிக்குதான். 2 நிமிஷம்தாங்க. மண் சிட்டிகளை புதுசு போல் ஆக்கியாச்சு. பழைய சிட்டிகளை புதுசு வாங்கினீங்க அப்படின்னா தண்ணியில் ஊற வச்சு பழக்கிக்கோங்க.
பழைய சிட்டிகளை இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அலசி காய வச்சுட்டு இதையும் புது சிட்டிகள் மாதிரியே யூஸ் பண்ணிக்கிறலாம். சந்தன குங்குமம் இதெல்லாம் வச்சு. பழைய அகல் விளக்கெல்லாம் ரொம்ப கருத்து போயிடுச்சு, நான் யூஸ் பண்ண மாட்டேன், தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழைய அகல் விளக்கெல்லாம் தூக்கி போடாமல் சின்ன சின்ன ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அகல் விளக்கு இருந்தால் போதும். கத்தி நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுவோம். அந்த கத்தி ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா தூக்கி போட்டு புதுசு வாங்குவோம். அப்படி இல்லாட்டி கத்தியை ஷார்ப்னருக்கு ஷார்ப் பண்ணுற மிஷின் வாங்கிக்கிடுவோம். அதுக்கு பதிலாக இந்த பழைய அகல் விளக்கு வச்சு முன்னாடி பின்னாடி தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். உண்மையிலே அவ்வளோ ஷார்ப்பாயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீடியோவை இன்னும் லைக் பண்ணலாட்டி ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. எல்லார் வீட்லேயும் பூஜை அறையில் சூடம் சாம்பிராணிக்கெல்லாம் தட்டு யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணும்போது நல்ல கருத்து போயிடும். அந்த மாதிரி கருக்காமல் இருக்க பழைய அகல் விளக்கெல்லாம் அது மேலே வச்சுட்டு சூட போகிறதுனீங்க அப்படின்னா அந்த நம்ம சூட வைக்கிற தட்டும் வேஸ்ட் ஆகாமல் கருத்து போகாமல் இருக்கும். இந்த மாதிரி சாம்பிராணி கடையில் டைரெக்டாக சாம்பிராணி வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கருத்து வேஸ்ட்டாக போயிடும் பாத்திரங்கள். அதுக்கு பதிலாக அந்த சாம்பிராணி தட்டுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு சாம்பிராணி வச்சு யூஸ் பண்ணும்போது கருத்து போகாமல் இருக்கும். இனிமேல் பழைய அகல் விளக்கை தூக்கி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன ரீயூஸ் பண்ணிக்கோங்க. உடஞ்சி போன அகல் விளக்கெல்லாம் நல்லா நுணுக்கிட்டு அடிப்பிடிச்ச பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அகல் விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி ஒளி மட்டும்தான் தெரியணும், புகை வரக்கூடாது. அப்போ தான் கொஞ்சம் கூட லேசான காற்றடிச்சாலும் அணையாமல் இருக்கும். விளக்குகளை அமர்த்துறதுக்கு மலை ஏற்றணும் அப்படின்னு தான் சொல்லணும். மலை ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி பூக்களை வச்சு மலை ஏற்றலாம். அப்படி இல்லாட்டி பத்தியோட குச்சி எடுத்து திரியை எண்ணெய்க்குள்ளே உள்வாங்கி இழுத்து விட்டிங்கன்னா விளக்க அமர்த்திக்கிறணும். இதில் தூண்டில் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண பழைய விளக்குகள் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் போன வருஷம். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்க. இந்த மாதிரி பழைய அகல் விளக்கை தூக்கி போடாமல் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு கேண்டில் ஹோல்டராக அந்த மாதிரி ரீயூஸ்க்காண்டி நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். புதிய அகல் விளக்கை நம்ம பழக்கிட்டு நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா சந்தன குங்குமம் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம விளக்கு ஏற்றணும். சந்தனம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சாதாரண சந்தனத்தை காட்டிலும் ஈர சந்தனம் யூஸ் பண்ணிங்கன்னா அகல் விளக்கில் ஈஸியாக ஒட்டிக்கிறோம். ரொம்ப சந்தனமும் நமக்கு தேவைப்படாது. இதில் கை மூலமாகவும் வைக்கலாம். பட்ஸு இருந்துச்சு அப்படின்னா பட்ஸு தீக்குச்சி அதை யூஸ் பண்ணி கூட இந்த சந்தனத்தை ஈஸியாக நம்ம வச்சிடலாம். ஸ்ரீ சாஸ்தான்ற ஈர சந்தனம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப வாசனையாகவும் நல்ல நயமாகவும் காஞ்சி போகாமல் இருக்கும். விளக்குகள்லாம் நம்ம ஏற்றும்போது ஒவ்வொரு விளக்காக நம்ம எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பல இடத்துல எண்ணெய்கள் சிந்திரும். இந்த மாதிரி தாம்பாளத்தை யூஸ் பண்ணுங்கள். எல்லா விளக்கையும் ஒரே தாம்பாள தட்டில் வச்சுட்டு பொருதி அங்கங்கே எடுத்துக்கொண்டே வச்சிங்க அப்படின்னா வேலையும் ஈஸியாக முடிச்சிடும். அகல் விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு தான் திரி போடணும். எண்ணெயை ஊற்றிட்டு திரி போட்டுக்கோங்க. முடிந்தளவு தீப எண்ணெய்னு கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை வாங்க முடியாதவங்க நல்லெண்ணெயை யூஸ் பண்ணலாம். அதை தவிர்த்து மித்த எண்ணெய்களை யூஸ் பண்ணாதீங்க. நெய் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நெய் விளக்கு ஏற்றலாம். திரி எப்போவுமே அகல் விளக்கு வெளியே கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வைக்கணும். வெளியே இருக்கும்போது தான் அதிகப்படியான எண்ணெய் கசிவு ஏற்படும். கொஞ்சம் நம்ம வளைவு மாதிரி இருக்க இடத்துலையே திரியை நேராக நிமித்தி விட்டு விளக்கேற்றுனீங்க அப்படின்னா எண்ணெய் வடிகிறதும் அந்த உள்ள அகல் விளக்குக்குள்ளேயே போயிடும். வெளியில் கொஞ்சம் கூட கசிஞ்சு வராது. இப்போ நான் ஏற்றிருக்கேன் பாருங்கள். விளக்கு ஏற்றிட்டு கொஞ்சமாக தூண்டி விடுறேன். நல்லா பாருங்கள், அந்த விளக்கோட நுனிக்கும் எரியறதுக்கும் கொஞ்சம் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திரியை வெளியில் ஏற்றாமல் உள்நோக்கி வச்சு ஏற்றுங்க. எண்ணெய் கசிவு கொஞ்சம் தடுக்கலாம். அகல் விளக்கு எண்ணெய் கசிய தாங்க செய்யும். ஒரு சில அகல் விளக்கு வெடிப்பில்லாத அகல் விளக்காக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம திருக்கார்த்திகைக்கு நல்லா தீபம் ஏற்றலாம். இந்த மாதிரி திரி வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாமல் இருக்கும். அதை தவிர்த்து இந்த மாதிரி பழைய அகல் விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கீழே தூக்கி போடாமல் ரீயூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருப்போம். அதை கீழே வச்சுட்டு கூட புதிய விளக்கு வச்சு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா தரையிலலாம் எண்ணெய் கசியாமல் இருக்கும். அகல் விளக்கில் அதிகப்படியான பெயிண்ட் அடித்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் கசியாமல் இருக்கும். அதை தவிர்த்து நெயில் பாலிஷு இந்த மாதிரி விபூதி பவுட்ரு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் எண்ணெய் கசிவு இருக்க தான் செய்யும். அகல் விளக்கோட வெளிப்புறத்தில் சுண்ணாம்பு இதெல்லாம் தடவுறாங்க. அப்படி தடவுனாலும் சுண்ணாம்பு எல்லாமே காஞ்சதுக்கப்புறமா கைகளில் ஒட்ட தான் செய்யும். பல ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பழைய அகல் விளக்கை வச்சு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறலாம். எண்ணெய் கசிவு இருக்கும் இடத்துல எண்ணெய் தரையில் நம்ம துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு அகல் விளக்கு கீழேயும் பழைய பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தால் போதும், அதை யூஸ் பண்ணிக்கிறலாம்.
துணி வாங்குறதுக்கு கவர் கொடுப்பாங்க இல்லையா, திக்கான பிளாஸ்டிக். இந்த மாதிரி கவர் பிளாஸ்டிக் இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை பொடியை நம்ம விளக்குக்கு சைஸுக்கு ஏற்றாப்புல கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதிகமான நெருப்பு நம்ம விளக்கில் வராது, அதோட அனலும் இந்த பேப்பரில் தாக்காது. நம்ம அகல் விளக்கு கீழே தான் இந்த பேப்பரை வச்சு நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம். எண்ணெய் கசிவு இருந்தால் இந்த பேப்பரில் கசிஞ்சு வந்துடும், தரையிலும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் வாழை இலை, கொய்யா இலை, மாவிலை இந்த மாதிரி இலைகளையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் கிடைக்காது, நான் செலவே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரை வைங்க. நியூஸ் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் வச்சா கூட அதுக்கு கீழே எண்ணெய் படியுமே தவிர்த்து தரையிலையும் கொட்டதான் செய்யும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர் வச்சிங்க அப்படின்னா இதை ஒவ்வொரு நாளும் கூட நம்ம மாற்றிக்கலாம். அந்த பேப்பரை ஈஸியாகவும் தூக்கி போட்டுக்கிடலாம். அதிகப்படியான எண்ணெய் எங்கேயாவது தெரியாமல் சிந்திருச்சு அப்படின்னா அந்த இடத்துல கோதுமை மாவு, அரிசி மாவு இதை ஏதாவது தூவிட்டு லைட்டாக துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. எண்ணெய் கொட்டின தடமே கொஞ்சம் கூட தெரியாது. திரி நல்லா எண்ணெயில் ஊறினதுக்கப்புறம் விளக்கேற்றுனீங்க அப்படின்னா எவ்வளோ காற்றடிச்சாலும் அணையாது. அசூர காற்றடிச்சா விளக்கு அணையதாங்க செய்யும். முடிந்தளவு அனைவர் வீட்டிலும் அகல் விளக்கு ஏற்றி இறைவனை வழிபடுங்க. உங்களுக்கு முடிந்த அளவுக்கு ஒற்றைப்படையில் எத்தனை விளக்கு வேணாலும் ஏற்றலாம். இந்த வருஷத்துக்கு தேவையான அகல் விளக்கெல்லாம் ஹோல்சேல் ப்ரைஸில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.